சொல்ல வேண்டிய காரியங்களை சுருக்கமாய் தெளிவாய் சொல்லி நீங்கள் முடிக்க உங்களை அன்போடு கேட்கிறேன். இரண்டாவது வார்த்தை யாராவது எடுத்து வாசிங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். ஹல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. எல்லாருக்குமே இந்த வார்த்தை தெரிஞ்சிருக்கும். இதில் இருக்கிற ஒரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மற்ற வார்த்தைகளை விட இந்த வார்த்தை ஒரு வாக்குத்தத்தத்தை போல இருக்குது. நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய்ன்றது ஒரு ப்ராமிஸ் வேர்ட். ஹல்லேலூயா. ஏசப்பா எந்த சூழ்நிலையில் இதை சொன்னாருன்னு சொன்னால், ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் இயேசுவினுடைய சிலுவை மரணம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதில் அவர் அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார் அப்படின்னு எழுதியிருக்கு. 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வாசிக்க வேணாம், எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான். அவர் எப்படி எண்ணப்பட்டார்? அவர் பாவமே அறியாத ஒரு பரிசுத்தர், ஆனால் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அவரோட சிலுவையில் பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் ஒரு கள்ளன், இடது பக்கத்தில் ஒரு கள்ளன். கள்ளர்கள் மத்தியில் ஏசப்பா குற்றமே செய்யாமல் பாவமே செய்யாத ஒரு பரிசுத்தர். அவர் என்ன பண்ணார்? அவங்களுக்கு ஈக்குவலாக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். இதில் அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை வாசிச்சிங்கன்னு சொன்னால் 42ஆம் வசனம், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இப்போது இது ஒரு கொஷின், அதாவது என்னை நினைத்தருளும்ன்றது ஒரு விண்ணப்பம். எப்படி விண்ணப்பம் பண்ணுறாருன்னா, ஆண்டவரே நல்லா கவனிங்க, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். இந்த ஜெபத்துக்கும் ஏசப்பா பதில் சொன்னதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா என்ன பார்த்தா, அவன் கேட்டது நீ என்ன கேட்டார்னா, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது, அப்போ என்னை நீங்கள் என்ன பண்ணுங்க நினைத்தருளும்னு சொல்லி இவர் கேட்டார். ஆனால் பதில் ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, அவன் கேட்டது வேற. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, இன்றைக்கே அவன் சொன்னது நீங்கள் ராஜ்யத்தில் வரும்போது, இரண்டாம் வருகையில் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது நினைத்தருளும் ஜெபம் பண்ண. ஆனால் ஏசப்பா சொன்னார், இன்றைக்கே நீ என்ன பண்ணுவ, என்னோடு கூட பரதீசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்னு சொன்னார். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவனுடைய ஜெபம் எவ்வளோ ஒரு வல்லமையான ஜெபமாக இருந்துச்சு. நம்ம சொல்கிறோம் அவனை குற்றவாளி, அவன் ஒரு கள்ளன், இங்கிலீஷில் சொல்லணுன்னா அவன் ஒரு கிரிமினல் அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் ஏசப்பா வெளி தோற்றத்தையோ அவன் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் செஞ்ச தப்பையோ அவர் எடுத்து சொல்லாமல், நம்ம இப்போ பரலோக ராஜ்யம் போகணுன்னா என்னென்ன பண்ணணும்? முதல்ல ரட்சிக்கப்படணும், அப்புறம் ஞானஸ்நானம் எடுக்கணும், அப்புறம் சாட்சியாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும், அதுக்கப்புறம் அபிஷேகம் பெறணும், அதுக்கப்புறம் நம்மளை யாராவது எதிர்த்து பேசினாலும் நம்ம காது கேட்காத மாதிரி இருக்கணும். இது போலெல்லாம் நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து நம்மளுக்கு ஒரு நாள் மரணம் வரும்போது எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து பாடுகளை அனுபவித்து பரலோகம் போகணும். ஆனால் இவன் என்ன பண்ணான்? இவனுக்குள்ளே இருந்தது, இவன் எப்படி வாழ்ந்தானோ, ஆல்ரெடி அவன் தப்பு செஞ்சு தான் தண்டனை அனுபவிக்கிறான். ஆனால் ஒரு ஜெபம் பண்ணுறான். அந்த ஒரு ஜெபத்தினால இம்மீடியட் என்ட்ரி அவனுக்கு பரலோகத்துக்கு கிடைச்சது. அப்படின்னு சொன்னால் ஏசப்பா அவனுடைய முகத்தையோ அவன் தோற்றத்தையோ அவன் பார்க்காம, ஏசப்பா பார்க்காம அவன் எந்த நிலைமையிலேருந்து பார்த்தான். நம்ம இன்றைக்கி அந்த 3 பேரை பற்றி மட்டும் பார்க்கலாம். முதலாவது அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்னு பார்த்தா, லூக்கா 23ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் வாசிங்க. ஆமாம், நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அப்போ இவனுக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னன்னா, நீ பயப்பட மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது இவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? தேவனை குறித்த ஒரு பயம் இருந்துச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா 23:41 பார்த்தீங்கன்னா வாசிங்க. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளும் தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. அப்போ முதலாவது தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவருக்குள்ள இருந்துச்சு. ரெண்டாவது பாவத்தை குறித்த உணர்வு இருந்துச்சு. ஆமாம், நான் தப்பு செஞ்சேன், அந்த தப்புக்கு ஏற்ற ஒரு தண்டனை தான் நான் அனுபவிக்கிறேன்ற ஒரு உணர்வு அவருக்குள்ள இருந்துச்சு. மூணாவது பார்த்தீங்கன்னா 42ஆம் வசனத்தில் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போது அதாவது குற்றவாளிகள் 3 பேராக இருக்கும்போது அவர் எப்படி இவருக்கு ஆண்டவரேன்னு கூப்பிடணும்னு தோணுச்சு? அப்போ இயேசுவை கிறிஸ்துன்னு சொல்லி இவர் என்ன பண்ணியிருந்தாரு? அறிந்திருந்தார். அதனால தான் ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்டார். அப்போ 3வது பாயிண்ட் இயேசுவை அவர் அறிந்திருந்தார். 4வது பார்த்தீங்கன்னு சொன்னால் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது
அப்போ இந்த கல்லனுக்குள்ள ஒரு சத்தியம் இருந்திருக்கு, ஏசப்பாவை குறித்த ஒரு உணர்வு இருந்திருக்கு. ஏசப்பா வந்து 2ஆம் வருகையில் வரப்போறாருன்ற ஒரு தெளிவு அவனுக்குள்ள இருந்திருக்கு, அவனுக்குள்ள சத்தியம் இருந்திருக்கு. அவன் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காரு, தவறு செஞ்சிருக்காரு. அப்போ 4வது இயேசுவை அறிந்திருந்தான். 2ஆம் வருகை குறித்த ஒரு உணர்வு இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்ன 5வது பாயிண்ட்டு, அடியேனை நினைத்தருளும். கூட சிலுவையில் அறிந்தவங்களை பார்த்து அடியேன், நான் அடியேன், நீங்கள் வந்து என்னோட ஹைட் உயர்ந்தவங்கன்னு எப்படி அவரால் உணர முடிஞ்சது? அப்போ அவர் கிறிஸ்துன்றதுனால தான் அடியேனை நினைத்தருளும் சொல்லி என்ன பண்ணார், அவர் தன்னை தாழ்த்தினார். அப்போ இந்த 5 குணாதிசயங்கள் நமக்குள்ள காணப்படணும். முதலாவது தேவனுக்கு பயப்படணும், பாவம் செஞ்சால் பாவத்தை குறித்த உணர்வு இருக்கணும், கர்த்தரை அறிந்திருக்கணும், சத்தியத்தை அறிந்திருக்கணும், நமக்குள்ள தாழ்மை இருக்கணும், எல்லாவற்றுக்கும் மேலாக மனம் திரும்புதல் நமக்கு இருக்கணும். நமக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை கடைசி நேரத்தில் என்ன பண்ணார், அவர் பயன்படுத்தி கொண்டார். அதே போல் இந்த இன்னொரு கல்லனுக்குள்ள இருந்த ஒரு குணாதிசயங்கள் நம்ம பார்க்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடிலாம் படிக்கணும்னு டைம் ஆகிடும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த போர்ச்சேவகர் எல்லாருமே அதே வார்த்தையை தான் சொல்லுவாங்க, நீ கிறிஸ்துவானால் உன்னையே நீ ரட்சித்துக்கொள், எங்களையே ரட்சித்துக்கொள் சொல்லி ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் என்ன பண்ணுவான், இகழ்வாங்க. அவங்க தூரத்துலேருந்து பேசுவாங்க, அதை கேட்டு இவன் என்ன பண்ணுவான், கிட்ட வந்து சொல்லுவான். அப்போது உலகத்தோடு ஒத்து போன ஒரு வாழ்க்கை இவனுக்குள்ளே இருந்துச்சு. அதுக்கடுத்து ஏசப்பா என்ன பண்ணல, கனம் பண்ணலை. அதுக்கடுத்து வந்து அவன் துணிகரம் உள்ளவனாக இருந்தான். ஆமென், துணிகரம், துணிச்சல். அதுக்கப்புறம் வந்து தூஷணமாக ஆண்டவர் என்ன பண்ணான், குற்றப்படுத்தினான். யாரை பற்றி, ஏசப்பாவை பற்றி. அப்போ அந்த இடத்துல அந்த கல்லன் சொல்கிறான், நீ வந்து தேவனுக்கு பயப்பட மாட்டியா அப்படின்னு கடிந்து கொள்கிறான். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான்னு எழுதியிருக்கு. அப்போது நமக்கு ஒரு கண்டிப்பு வருது, ஒரு கடிந்து கொள்ளுதல் நமக்கு வருதுன்னு சொன்னால் அதை அசட்டை பண்ணாமல் நமக்குள்ளே ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணணும், நம்ம உணர்ந்து நம்ம மனம் திரும்பணும். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த 2வது கல்லனை போல் நம்ம என்ன பண்ண முடியாது, வாய்ப்பு கிடைத்தும் கூட ஆண்டவரை பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்மளால் பிரவேசிக்க முடியாது. ஆமென். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருகை குறித்து மத்தேயு 24ஆம் அதிகாரம் 41லேருந்து 44 வாசிங்க. இரண்டு ஸ்திரீகள் எந்திரம் மறைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் நின்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணிமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருக்க. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ கடைசி நாட்களில் எப்படி இருக்குன்னு சொன்னால், அந்த 2 திருடங்கள், ஒருத்தர் வந்து நித்திய ஜீவனுக்கு அடையாளம், ஒருத்தர் வந்து நித்திய அழிவுக்கு அடையாளம். அப்போது அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும்னு சொன்னால் கடைசி நாளில் எப்படி நடக்கும், 2 பேர் என்ன பண்ணுவாங்க, வயலில் இருப்பாங்க, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் ஏந்திரம் மறைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். ஆகையினால இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் நம்ம யாருக்குமே தெரியாது. ஆகையினால நம்மளும் இந்த முதல் திருடன் அவன் வந்து தவறு செஞ்சிருந்தா கூட அவன் என்ன பண்ணான், மனம் திரும்பினான், தாழ்த்தினான், கர்த்தரை அறிந்திருந்தான், அவரை வந்து எந்த நேரத்திலும் சமயம் கிடைக்கும் போது ரட்சிக்கப்படுறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அது போல் நம்ம எப்போ ஆயத்தமாக இருப்போம், ஆண்டுடைய வருகையில் நம்ம வந்து சேர்த்து கொள்ளப்படுவோம். ஆமென்.